ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா? உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு மார்ச் 6, 2026 த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆன 2 எடிட்டோரியல்ஸையும் இங்கிலீஷ்ல இருந்து ஈஸியா தமிழ்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸோட இன்னும் டீடைல்டு பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க வெப்சைட்ல இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட பிரீமியம் PDF ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என் கூடவே சேர்ந்து படிங்க. புரியாத சென்டென்ஸை பாஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டு அப்புறம் அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. பிகினர்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணா 6 மந்த்ஸ்ல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டைட்டில் ஒன் ஃபார் ஆல் ஆன் சீட் ஷேரிங் ஃபார் த தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன். அனைவருக்கும் ஒன்று, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து. சப்டைட்டில் த டிஎம்கே ஹாஸ் மேனேஜ் டு கீப் அ மேஜர் அலையன்ஸ் பார்ட்னர் ஹாப்பி. டிஎம்கே ஒரு பெரிய கூட்டணி கட்சியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சமாளித்துள்ளது. வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். After the drama that lasted over a month over the issue of seat sharing for the Tamil Nadu Assembly election, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பிரச்சனையில ஒரு மாசத்துக்கும் மேல நீடிச்ச ஒரு டிராமாவுக்கு அப்புறம், the ruling DMK and its long-standing ally the Congress, ஆளும் DMKவும் அதோட நீண்ட கால கூட்டாளியான காங்கிரஸும், have done well by reaching an understanding without leaving room for rancor. எந்த விதமான கசப்புணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காம ஒரு புரிதலுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இங்க ரேங்கர்னா பிட்டர் ஃபீலிங் ஆர் ரிசென்ட்மெண்ட், அதாவது மனக்கசப்பு. சீனியர் பார்ட்டி லீடர்ஸ் இன்க்ளூடிங் மல்லிகார்ஜுன் கார்கே, ப. சிதம்பரம் அண்ட் கனிமொழி ஹெல்ப்ட் போத் சைட்ஸ் அயர்ன் அவுட் தேர் டிஃபரன்சஸ். மல்லிகார்ஜுன் கார்கே, ப. சிதம்பரம் மற்றும் கனிமொழி உள்ளிட்ட மூத்த கட்சி தலைவர்கள் இரு தரப்பினரும் தங்களது கருத்து வேறுபாடுகளை சரிசெய்ய உதவினார்கள். The deal is now key for the DMK-led Secular Progressive Alliance (SPA) to finalize seat sharing with other constituents. இந்த ஒப்பந்தம் இப்ப டிஎம்கே தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது SPA, மற்ற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்கு மிக முக்கியமானது. As the Congress is the coalition's second largest member. ஏன்னா இந்த கூட்டணியில காங்கிரஸ் தான் இரண்டாவது பெரிய கட்சி. Given that the DMK is negotiating with more smaller parties than before, DMK முன்ன விட அதிகமான சின்ன கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதால, the Congress should consider the allotment of 28 assembly seats and 1 Rajya Sabha seat a fair deal. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கப்பட்டது ஒரு நியாயமான ஒப்பந்தம்னு நினைக்கணும். In the 2021 polls, it contested 25 seats. 2021 தேர்தல்ல காங்கிரஸ் 25 தொகுதிகள்ல போட்டியிட்டது. 16 lower than 2016. இது 2016ல போட்டியிட்டதை விட 16 தொகுதிகள் குறைவு. But significant political changes in the state happened. ஆனா மாநிலத்துல குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. As almost all anti-BJP parties have rallied behind the DMK since then. ஏன்னா அப்போதிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா பிஜேபி எதிர்ப்பு கட்சிகளும் டிஎம்கேவுக்கு பின்னால அணிவகுத்து நிக்கிறாங்க. Although the Congress and the DMK have contested elections together since 2016 with much success, காங்கிரஸும் டிஎம்கேவும் 2016லிருந்து தேர்தல்கள்ல ஒன்னா போட்டியிட்டு பெரும் வெற்றியும் பெற்றிருந்தாலும், the presence of the fledgling தமிழக வெற்றி கழகம் TVK led by actor விஜய் in the fray, நடிகர் விஜய் தலைமையிலான புதிய தமிழக வெற்றி கழகம் அதாவது TVK களத்துல இருக்கிறதால, இங்க fledglingனா a new organization that is still developing, அதாவது ஒரு புதிய வளர்ந்து வரும் அமைப்பு, had prompted some Congress leaders to suggest aligning with the TVK. சில காங்கிரஸ் தலைவர்கள் TVK-உடன் கூட்டணி வைக்கலாம்னு யோசனை சொல்ல தூண்டுச்சு, which was open to a coalition regime. ஏன்னா TVK ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருந்துச்சு, an idea not acceptable to the DMK and its traditional adversary, the AIADMK.
adversary-னா opponent in a contest, அதாவது எதிரி. Being a new force, it could offer more seats to the Congress than the DMK, along with power sharing. ஒரு புதிய சக்தியா இருக்கிறதால டிவிகே டிஎம்கேவை விட காங்கிரஸ்க்கு அதிகமான தொகுதிகளை அதிகார பகிர்வோடு வழங்க முடியும். Apart from questions about the probability of success of such an electoral tie-up, அப்படி ஒரு தேர்தல் கூட்டணி அமைச்சா அதோட வெற்றி வாய்ப்பு பற்றிய கேள்விகளை தாண்டி, Congress DMK ties cannot be merely viewed in terms of numbers or the pursuit of power sharing. காங்கிரஸ் டிஎம்கே உறவை வெறும் எண்கள் அடிப்படையிலோ அல்லது அதிகார பகிர்வை நோக்கியோ மட்டும் பார்க்க முடியாது. The National Party knows well the importance of the regional party in its scheme of things to improve its position at the All India level, if not get back to the original strength. இந்த தேசிய கட்சிக்கு, அதாவது காங்கிரஸ்க்கு, இந்த மாநில கட்சியின் முக்கியத்துவம் அகில இந்திய அளவுல தங்களோட நிலையை மேம்படுத்துறதுக்கு எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே தெரியும். தன்னோட பழைய வலிமையை திரும்ப பெற முடியலன்னாலும் கூட. In the general elections in 2019 and 2024, 2019 மற்றும் 2024 பொதுத் தேர்தல்கள்ல the SPA defeated the AIADMK and the BJP. SPA கூட்டணி AIADMK-வையும் BJP-யையும் தோற்கடிச்சது. Besides, the DMK, which is firm against the idea of a coalition government, அது மட்டுமில்லாம கூட்டணி அரசாங்கம் என்ற யோசனைக்கு உறுதியா எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும் DMK, swiftly fulfilled the Congress's demand for Rajya Sabha seats. காங்கிரஸோட ராஜ்யசபா தொகுதிகளுக்கான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றியது. Now and in 2022. இப்பவும் சரி, 2022லும் சரி. In contrast, Jammu and Kashmir's National Conference had last October. இதற்கு மாறாக போன அக்டோபர் மாசம் ஜம்மு காஷ்மீரின் தேசிய மாநாட்டு கட்சி offered a ராஜ்யசபா seat to the Congress despite unfavorable numbers. தங்களுக்கு சாதகமான எண்கள் இல்லாத போதும் காங்கிரஸ்க்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வழங்கியது. Along with its ability to transfer the most number of votes from scheduled castes and religious minorities in Tamil Nadu's southern districts, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்ல பட்டியல் சாதி மற்றும் மத சிறுபான்மையினரின் அதிகப்படியான வாக்குகளை மாற்றும் திறனோடு சேர்த்து, the DMK requires the Grand Old Party to flag at the national level. DMK-வுக்கு காங்கிரஸ் கட்சி தேசிய அளவுல சில விஷயங்களை சுட்டிக்காட்ட தேவைப்படுது. Issues concerning states in general and Tamil Nadu in particular. பொதுவா மாநிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் குறிப்பா தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனைகளையும் as the BJP-led center tries to limit the space for states. ஏன்னா BJP தலைமையிலான மத்திய அரசு மாநிலங்களுக்கான இடத்தை குறைக்க முயற்சி செய்துட்டு இருக்கு. The Dravidan major and its leader, Chief Minister M.K. Stalin, deserve commendation for having managed the allies well. இந்த திராவிட பெரிய கட்சியும் அதன் தலைவர் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை நல்லா கையாண்டதுக்கு பாராட்டுக்குரியவர்கள். இங்க கமெண்டேஷன்னா praise, அதாவது பாராட்டு. With no grievances apparent, வெளிப்படையா எந்த குறைகளும் இல்லாம. Grievancesனா a real or imagined cause for complaint, அதாவது குறைகள். With a strong alliance in place, ஒரு வலுவான கூட்டணி அமைந்திருப்பதால், the SPA retains an edge over the AIADMK-led National Democratic Alliance. SPA கூட்டணிக்கு மாநிலத்துல AIADMK தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை விட ஒரு சாதகமான நிலை இருக்கு. It includes the BJP. இந்த கூட்டணியில BJP-யும் அடங்கும். Despite anti-incumbency and a strong challenge from the TVK. ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை மற்றும் டிவிகேவின் வலுவான சவால் இருந்த போதிலும். சோ, இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா, இது அனலிட்டிக்கல் அண்ட் லாடிட்டரி. ஏன் அனலிட்டிக்கல்னா, டிஎம்கே, காங்கிரஸ், ஏஐஏடிஎம்கே, டிவிகேன்னு எல்லா கட்சிகளோட பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், அவங்களோட பலம், பலவீனம்னு, சீட் ஷேரிங்ல நடந்த விஷயங்கள்னு எல்லாத்தையும் அரசி ஆராயுது. ஏன் லாடிட்டரினா, M.K. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை எந்தவித குறைகளும் இல்லாம சரியா கையாண்டார்னு சொல்லி அவரை பாராட்டுது. அதனாலதான் இது அனலிட்டிக்கல் அண்ட் லாடிட்டரி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். உங்க இங்கிலீஷ் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக நினைக்கிறீங்களா? உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ்னு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா நினைவுல வச்சுக்கிற மாதிரி ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம்.
ஒரு தடவை படிச்சா மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க அடுத்த எடிட்டோரியலை பார்க்கலாம். இதோட டைட்டில் வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர் ஆன் த இஸ்ரேலி அமெரிக்கன் வார் அகேன்ஸ்ட் ஈரான். பற்றி எரியும் மேற்கு ஆசியா, ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய அமெரிக்க போர் குறித்து. சப்டைட்டில் இந்தியா ஷுட் அப்போஸ் த யுஎஸ்எஸ் அட்டெம்ப்ட் டு வைடன் த வார் டு த இந்தியன் ஓஷன். இந்த போரை இந்திய பெருங்கடல் வரை விரிவுபடுத்தும் அமெரிக்காவின் முயற்சியை இந்தியா எதிர்க்க வேண்டும். ஓகே, கண்டென்ட்குள்ள போலாம். 6 days after the unprovoked illegal Israeli-American war against Iran began, எந்தவித தூண்டுதலும் இல்லாத சட்டவிரோதமான இஸ்ரேல் அமெரிக்க போர் ஈரான் மீது தொடங்கி 6 நாட்களுக்குப் பிறகு வெஸ்ட் ஏஷியா ஹஸ் டிசெண்டட் இன்டு கேயாஸ். மேற்கு ஆசியா குழப்பத்தில் மூழ்கியுள்ளது. வென் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லான்ச்ட் த வார், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கியபோது கில்லிங் ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமனே, அதர் லீடர்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் 160 ஸ்கூல் சில்ட்ரன், ஈரானின் அதிகபட்ச தலைவர் அயத்துல்லா அலி காமனை மற்ற தலைவர்கள் மற்றும் குறைந்தது 160 பள்ளி மாணவர்களை கொன்றபோது, he called on Iranians to overthrow the Islamic Republic and take over state institutions. அவர் ஈரானியர்களை இஸ்லாமிய குடியரசை தூக்கி எறிந்துவிட்டு அரசு நிறுவனங்களை கைப்பற்றுமாறு அழைப்பு விடுத்தார். That did not happen. அது நடக்கவில்லை. ஈரான் retaliated by targeting Israel as well as American bases, assets and missions in the Persian Gulf region. ஈரான் இஸ்ரேலையும் பாரசீக வளைகுடா பகுதியிலுள்ள அமெரிக்க தளங்கள், சொத்துக்கள் மற்றும் தூதரகங்களையும் குறிவைத்து பதிலடி கொடுத்தது. ரிட்டாலியேட்டட்னா மேட் அன் அட்டாக் இன் ரிட்டர்ன் ஃபார் அ சிமிலர் அட்டாக், அதாவது பதிலடி கொடுத்தது. Satellite image-based analysis suggest that Iran has struck communication and radar structures at 7 US military sites. செயற்கைக்கோள் படங்களின் பகுப்பாய்வுகளின்படி ஈரான் 7 அமெரிக்க இராணுவ தளங்களில் உள்ள தகவல் தொடர்பு மற்றும் ரேடார் கட்டமைப்புகளை தாக்கியுள்ளது. ஹெஸ்போல்லா, the Lebanese militant group, also joined the war with rocket attacks on northern Israel. லெபனான் தீவிரவாத குழுவான ஹெஸ்போல்லாவும் வடக்கு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களுடன் போரில் இணைந்தது. In Iraq, pro-Iran militias have struck American assets in Erbil and other areas. ஈராக்கில் ஈரான் ஆதரவு படைகள் எர்பில் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்களை தாக்கியுள்ளன. The US has confirmed that at least 6 service personnel were killed and 3 fighter jets were lost in Kuwaiti friendly fire, according to the Pentagon. குவைத்தில் நடந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர், அதாவது நட்பு நாட்டு படையின் தாக்குதலில் குறைந்தது 6 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 3 போர் விமானங்கள் இழக்கப்பட்டதாகவும் பென்டகன் உறுதி செய்துள்ளது. On March 4, the US expanded the theater of war to the Indian Ocean. மார்ச் 4 அமெரிக்கா போர்க்களத்தை இந்திய பெருங்கடல் வரை விரிவுபடுத்தியது. By torpedoing an Iranian warship IRS Dana off Sri Lanka, killing at least 83 personnel. இலங்கைக்கு அருகே IRS டேனா என்ற ஈரானிய போர்க்கப்பலை டார்பீடோ கொண்டு தாக்கி குறைந்தது 83 வீரர்களை கொன்றது. டார்பீடோயிங்னா ஒரு நீர்மூழ்கி ஏவுகணை மூலமா தாக்குறது. The ship was in the region for last week's International Fleet Review of விசாகப்பட்டினம். அந்த கப்பல் கடந்த வாரம் விசாகப்பட்டினம் அருகே நடந்த சர்வதேச கடற்படை அணிவகுப்புக்காக அந்த பகுதியில் இருந்தது. If Mr. Trump and his ally, Benjamin Netanyahu, believed that Khamenei's killing would lead to a collapse of Iran's government, காமெனியின் கொலை ஈரானிய அரசாங்கத்தின் சரிவுக்கு வழிவகுக்கும் என்று திரு ட்ரம்பும் அவரது கூட்டாளி பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் நம்பியிருந்திருந்தால், the result has instead been an all-out regional war. அதற்கு பதிலாக இதன் விளைவு ஒரு முழுமையான பிராந்திய போராக மாறியுள்ளது. Neither side has shown any willingness to step back. இரு தரப்பினரும் பின்வாங்க எந்த விருப்பத்தையும் காட்டவில்லை. US Secretary of War Pete Hegseth said on Wednesday that the conflict could last up to 8 weeks. இந்த போர் 8 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்று அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெத் புதன்கிழமை தெரிவித்தார். அலி லாரிஜானி, ஈரான் செக்யூரிட்டி சீஃப், has ruled out talks with the US. ஈரானின் சடத்துறை தலைவர் அலி லாரிஜானி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பை நிராகரித்துள்ளார். And American media have reported that Washington is considering arming ethnic Kurdish militias in Iran's northwest to provoke internal unrest. மேலும் ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள குர்தி இன படைகளுக்கு ஆயுதம் வழங்கி உள்நாட்டு கலவரத்தை தூண்ட வாஷிங்டன் பரிசீலித்து வருகிறது. This is a dangerous game. இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. It appears that Mr. Trump launched the war without an exit strategy.
திரு ட்ரம்ப் இந்த போரை ஒரு வெளியேறும் திட்டம் இல்லாமலேயே தொடங்கினார் என்று தெரிகிறது. As the Iranian state and its institutions show no signs of cracking, ஈரானிய அரசும் மற்றும் அதன் நிறுவனங்களும் சரிவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டாத நிலையில் the US has turned to massive bombardment. அமெரிக்கா பெரிய அளவிலான குண்டுவீச்சுக்கு திரும்பியுள்ளது. bombardmentனா a continuous attack with bombs, shells or other missiles, அதாவது தொடர்ச்சியான குண்டுவீச்சு. And the prospect of fueling civil strife in a country that it promised to liberate from clerical rule only days ago. மற்றும் சில நாட்களுக்கு முன்பு மத குறுக்கையின் ஆட்சியிலிருந்து விடுவிப்பதாக உறுதியளித்த ஒரு நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை தூண்டும் சாத்தியக்கூறையும் கையில் எடுத்துள்ளது. ஸ்ட்ரைஃப்னா ஆங்கிரி ஆர் பிட்டர் டிஸ்அக்ரிமெண்ட் ஓவர் ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ், அதாவது சண்டை அல்லது கலவரம். If the war drags on, Mr. Trump is likely to face growing domestic resistance. இந்த போர் நீடித்தால் திரு ட்ரம்ப் உள்நாட்டில் பெருகும் எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும். With sections of his far-right base already calling it as Israel's war. அவரது தீவிர வலதுபக்க ஆதரவாளர்களில் ஒரு பகுதி இதை இஸ்ரேலின் போர் என்று இப்போதே அழைத்து தொடங்கியுள்ளனர். For India, rising oil and gas prices will add to the burden of its economy. இந்தியாவை பொறுத்தவரை உயர்ந்து வரும் எண்ணெய் மற்றும் வாயு விலைகள் அதன் பொருளாதாரத்தின் மீது சுமையை அதிகரிக்கும். While a widening war could threaten the economic and physical security of the millions of Indians living in the region, அதே நேரத்தில் விரிவடையும் போர் அந்த பகுதியில் வசிக்கும் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் பொருளாதார மற்றும் உடல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். New Delhi, which initially did not condemn the assassination of Khamenei, the leader of a friendly country, ஆரம்பத்தில் ஒரு நட்பு நாட்டின் தலைவரான காமேனியின் படுகொலையை கண்டிக்காத புதுடெல்லி, should take a more emphatic stand against the war. இந்த போருக்கு எதிராக மிகவும் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். எம்ஃபாட்டிக்னா எக்ஸ்பிரஸிங் சம்திங் ஃபோர்சிபிளி அண்ட் கிளியர்லி, அதாவது அழுத்தமான உறுதியான. அண்ட் ஒர்க் வித் அதர் பவர்ஸ் டு டீஎஸ்கலேட் த கான்ஃப்ளிக்ட். மோதலை தணிக்க மற்ற சக்திகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இந்தியா ஷுட் ஆல்சோ ஸ்ட்ராங்லி அப்போஸ் US attempts to bring the war to its backyard. அமெரிக்கா இந்த போரை தனது வீட்டு வாசலுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை இந்தியாவும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். சோ இந்த செகண்ட் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்க்கலாம். இது கிரிட்டிக்கல் அண்ட் பெசிமிஸ்டிக். ஏன் கிரிட்டிக்கல்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த தூண்டுதலும் இல்லாம சட்டவிரோதமா போர் தொடங்குனத கடுமையா விமர்சிக்குது. ட்ரம்போட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்லாத செயல்களையும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதையும் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஏன் பெசிமிஸ்டிக்னா, இந்த போரோட எதிர்காலம் ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லுது. chaos, all-out regional war, no signs of stepping back, rising oil pricesனு எல்லாமே ஒரு எதிர்மறையான நம்பிக்கை இல்லாத சூழலை காட்டுது. அதனால இதோட டோன் கிரிட்டிக்கல் அண்ட் பெசிமிஸ்டிக். இந்த 2 எடிட்டோரியல்ஸ்லயும் இருந்த வொக்காபுலரிஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு படிச்ச இந்த வொக்காபுலரிஸை டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நடக்க போற எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPL மாதிரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். வாங்க இந்த வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணி உங்க வொக்காபுலரி பவரை காட்டுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு வேற ஒரு எடிட்டோரியல் அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் மலர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். பை பை, டேக் கேர்.